தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், இந்த சட்டசபை கூட்டத்தொடர் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அரசோட முதல் கூட்டத்தொடர், இந்த மொத்த 40 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டசபையில சில சலசலப்புகள் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி உற்று நோக்குனீங்க? இந்த 40 நாளுடைய ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு, குறிப்பாக 3 வயது பெண்கள் உட்பட பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற செய்திகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை முற்றுமுதலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன். ஆட்சிக்கு வந்தவர்கள் 6 மாத காலம் அவகாசம் கேட்டார்கள். அந்த அவகாசத்தை தந்துவிட்டு நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போது 40 நாள் ஆட்சியில் இன்னும் சட்ட ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜயினுடைய அந்த சைகை மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு, மரபை மீறினதுன்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? சட்டமன்றத்தில் விஜய் அதை தவிர்த்திருக்கலாம். அவர் ஒரு சினிமா நடிகராக மக்கள் மனங்களை வென்ற ஒரு கதாநாயகனாக திரையில் காட்டுவது வேறு. ஆனால் சட்டமன்றம் என்பது மாண்புக்குரியது, விதிகளுக்கு உட்பட்டது, பழமை வாய்ந்த மரபுகளுக்குரியது நம்முடைய சட்டமன்றம். அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய தோல்வியை குறிக்கின்ற வகையில் அவருடைய செய்கை என்பது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. உதயநிதியும் அதுக்கு எதிராக அவர் கொடுத்த ஒரு கமாண்ட், செங்கல்பட்டு நீதிமன்றம் அப்படின்னு எழுத்தது, அது எல்லாமே இப்போ தமிழக சட்டம் அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தவிர்த்திருக்கலாம். அது அவர் அவருடைய குடும்ப சம்பந்தமான அந்த நிகழ்வுகளை அவர் தவிர்த்திருக்கலாம். அதுபோன்று முதலமைச்சர் அவர்களும் அவையில் முன்னாள் முதலமைச்சரை குறித்து அவர் காணவில்லை என்று சொன்ன அந்த கருத்தையும் தவிர்த்திருந்தால் சட்டமன்றம் அன்றைய தினம் ஆரோக்கியமாக இருந்திருக்கும். சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களோட நீங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறீங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய விரிசலுக்கு பிறகு சந்திச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருதரப்பினரிடத்திலும் நான் இதற்கான வேண்டுகோளை கடந்த மாதம் வைத்தேன். ஆக என்னுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நான் கருதி பெருமை அடைகிறேன். என்ன வேண்டுகோள் வச்சீங்க? நான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாசுகளும் இங்க சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடத்திலும் தெரிவித்திருந்தேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களிடத்திலும் தெரிவித்திருந்தேன். இன்றைக்கு அவர்களாகவே ஐயா அவர்களை சென்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து திருமதி சௌமியா மற்றும் குழந்தைகளோடு சந்தித்து பரஸ்பரம் இருந்த கசப்பு உணர்வுகள் மறந்து இன்றைக்கு அந்த குடும்பம் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றிற்கு ஒரு மிகப்பெரிய ஊந்து சக்தியாக நான் பார்க்கிறேன். கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா.